ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏஷியன் மித் எபிசோட் 52 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக ஒன்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த டிராகன் அண்ட் டயராக இருக்கிற அந்த சீலை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனால் 2 செகண்ட் மட்டும் அந்த 7 ஸ்கில் அட்டாக் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பீஸ்ட் வந்து சொல்லுது. அங்கே இருக்கிற அந்த டிராகனும் டைகரும் அந்த சீலை பிரேக் பண்ணிட்டு வெளியே வருது. சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்ட் வந்து சொல்லுது. ஆனால் நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அந்த 2 பீஸ்ட்டுமே வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ஹீரோ கூட இருக்கிற மாதிரி வந்து சொல்லுது. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே வந்து அனுப்பிடுறான். உங்ககிட்ட நிறைய விதமான ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பீஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கு. இன்னும் என்ன மாதிரி ட்ரெஷர்லாம் உனக்கு கிடைக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து பீஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து போட்டி நடக்கிறதுக்கான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த போட்டி நடக்கிற இடத்துல வந்தீங்கன்னா தியான்வோ அகாடமிக்கும் வந்து ஃபைட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீனில் நம்ம பார்த்த அந்த ஷோ அவங்க வந்து நம்ம ஹீரோ கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக வரான். அவன் ஃபைட் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது அவனோட மாஸ்க் வந்து உடஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே வந்து தெரியுது, நீ தானா, நான் நினச்சேன் நீ தான் அப்படின்னு சொல்லி. அங்கே இருக்க எல்லாருமே வந்து நம்ம ஷோயாங் வந்து டீமன் மாதிரி இருக்கான்னு பார்த்தோன்னே அட்டாக் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட எந்த வெப்பனும் அட்டாக்கும் யூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம பீஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அவங்ககிட்ட சண்டை போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி மூயாங் வந்து சொல்லிட்டு இருக்கான் தாய்கிட்ட. நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம தாய் வந்து சொல்கிறான். வாங்கோ வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி என்னோட பணத்தை நான் இழக்காமல் இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேர்த்தையுமே இப்போ வந்து போட்டியை சண்டை போடுறதுக்காக வந்து ஃப்ளேம் லேண்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இங்கே தாக்கு பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இங்கே இருக்க ஃப்ளேம் வந்து அவனோட பாடி வந்து பாய்சனாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த பீஸ் கூட பேசிகிட்டே போயிட்டு இருக்கான். எதுக்காக இந்த மாதிரி இடத்த வந்து நம்ம தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஹெவன்லி பழம் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற எந்த அட்டாக்குமே வந்து அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அவன் திரும்ப திரும்ப வந்து அந்த ஷூவை வந்து திரும்ப வந்து அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அவனோட ஒவ்வொரு டெக்னிக்காக யூஸ் பண்ணி வந்து தப்பிச்சிட்டு இருக்கான் அவங்ககிட்ட அந்த டாச் பண்ணிவிட்டு. ஆனால் வந்து எதுவும் யூஸுமே ஆக மாட்டேது. அவனோட பாடி வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பீஸ்ட் வந்து சொல்லுது. நம்ம ஹீரோ வந்து அவனோட வின்ஸ்லாஸ் அட்டாக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் அப்போ வந்து அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேது. பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி பீஸ்ட் வந்து சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷோயாங்கோட தங்கச்சி வரை வந்து பார்த்துருக்கான். நம்ம அண்ணா எப்படி சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து அவன் ஃபுல்லாகவே டீமனாக மாறியிருக்கான். அவன் ஹீரோ இருக்கவே கூடாது, அவனை கொன்னுரு, டீமனை கொன்னுரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தாயும் வந்து இங்கே என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இவனோட பவரை வந்து உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பீஸ்ட் வந்து சொல்லுது. இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான ஏதாவது வழியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட இருக்க ஐஸ் சோல் எனர்ஜி சோட யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். அதுவும் இல்லாமல் அவனோட பர்பிள் தண்டரை டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான் அந்த பீஸ்ட் மேலே. அதனால வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது நம்ம ஷோவாங்க்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோயாங்கோட தங்கச்சி வந்து அதை பார்த்து வந்து சிரிச்சிட்டு வேற இருக்கான். ஆனால் இப்போ தானே நம்ம ஷோயாங் வந்து ஃபுல் டீமன் ஃபார்முக்கே வந்து மாறான். அவனுக்கு வந்து ரெக்கையெல்லாம் வர வந்திருக்கு. இவன் இன்னும் சாகவே இல்லையா, அந்த தண்டர் அட்டாக்கை இவனுக்கு இன்னும் சாகவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு டீமன் அடிச்சு பால் மாதிரி யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட இருக்கிற தண்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அந்த பாலையே வந்து 2ஆக கட் பண்ணிடுறான். அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கிற 7 ஸ்கில்ஸ் அட்டாக்கை யூஸ் பண்ணி வந்து அவனை வந்து அட்டாக் பண்ணுறான். இதனால வந்து அவன் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி அவன் மேலேருந்து கீழே விழுந்துடுறான். அவன்கிட்ட இருக்கிற அந்த டீமன் எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து மறைஞ்சு போயிடுது. இவனும் வந்து என்னோட தங்கச்சி நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறான். இங்கே பார்த்தீங்கன்னா அவனோட தங்கச்சி வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சோகமாக இருக்கான். இவன் அப்படியே வந்து காற்றோட மறைஞ்சு போயிட்டான் ஷூவாங் வந்து. இங்கே ஷூவாங்கோட தங்கச்சியும் வந்து அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம போகிறான். இவன் போகும்போது நம்ம தாய் வந்து பார்க்குறான். அவனோட கண்ணீர் வந்து நம்ம தாயோட கையில் வர வந்து இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.